இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the covenant of the day. And today is 21st June 2025 Saturday, சனிக்கிழமை. யோவான் ஸ்நானகன் இயேசு பற்றி பேசி கொண்டு வந்து அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறதை நாம் பார்த்தோம். நான் நேற்று கேள்வி கேட்டிருந்தேன், ஏன் யோவான் ஸ்நானகன் அல்லது இயேசு ஏன் யோவான் ஸ்நானம் எடுத்து போய் ஞானஸ்நானம் எடுத்தாருன்னு. அது மனம் திரும்புதலுக்கான பெப்டிசம் அல்ல, ஞானஸ்நானம். தட் பெப்டிசம் ஃபார் த ரிப்பெண்டன்ட். why should Jesus when he took the baptism? இதுக்கு ஏதாவது பதில் கண்டுபிடிச்சிங்களா? சரி, இன்றைக்கி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நிச்சயமாக ஆண்டவர் நம்மை வசனத்தின் மூலம் பலப்படுத்தி அவருக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ அவர் விரும்புகிறார். சரிங்களா? அது மார்க் 1:10 இன்றைக்கி நான் பார்க்க போகிற வசனம். நேற்று 9, இன்றைக்கி 10. And immediately coming up from the water, he saw the heaven parting, then the Spirit descending upon him like a dove. அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல தம்மேல் இறங்குறதையும் கண்டார். ஞானஸ்நானம் எடுத்து அவர் கரையேறுவதற்கு முன்பதாக, அருமையானவர்களே, தண்ணீர், ஜலம் என்றால் தண்ணீரிலிருந்து அந்த ஆறு, அந்த ஆற்றிலிருந்து அவர் கரை ஏறுவதற்கு முன்பதாக என்ன செய்யப்பட்டதாம்? வானம் திறக்கப்பட்டு ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் அமருகிறதை பார்த்தாராம். யார் பார்த்தது? பதில் சொல்லுங்க. ஆமா தானே? The Spirit descended upon him like a dove. He saw the heaven parting and the Spirit. ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குவதையும் கண்டார். தம்மேல் இறங்குவதை கண்டார். இயேசு கண்டார். சரிங்களா? இப்ப இது எதற்கான அடையாளம் என்பதுதான் ஒரு பெரிய கேள்வி. அருமையானவர்களே, நான் சொன்னேன், யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க மறுத்தாரு. நீங்க மத்தேயு 3:14 பார்த்தீங்கன்னா, he doesn't want to baptize Jesus Christ. யோவான் ஸ்நானகன் அப்போ ஏசாமி அவங்ககிட்ட பேசி ஞானஸ்தானம் பெறாரு. நீங்கள் ஜான் சாப்டர் 1:32-34 பார்த்தீங்கன்னா, இஃப் யூ சி ஜான், யோவான் 1:32-34, ஜான் சாப்டர் 1:32-34 பார்த்தீங்கன்னா, அங்கு யோவான் ஒரு சாட்சி சொல்லுகிறார். எனக்கு பிதா கடவுள் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறாரு, ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு. நான் மேசையாவை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தீர்க்கனாக இருந்தாலும் யாரு மேசையா என்னை கண்டுபிடிப்பதற்கு ஒரு அடையாளம் கொடுத்திருக்கிறாரு. என்ன அடையாளம்? நான் ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது யார் மேல ஆவியானவர் இறங்குகிறாரோ அவர்தான் மேசையா என்கிற அடையாளம். அதான் யோவான் 1 பார்க்கிறோம். We see in John chapter 1:32-34. அப்ப இப்பொழுது அவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஆவியானவர் இறங்குறதை அவர் பார்த்த உடனே he confirming that he is the Messiah. அதனால்தான் இயேசுவை பார்த்து சொன்னார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யாரு? இயேசுநாதர். அவர் தான் மேசையா, இவர் தான் மேசையா. இந்த அடையாளம் நிறைவேற வேண்டுமானால் கிறிஸ்து இயேசுநாதர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் யோவான் கிட்ட. அப்ப யோவான் கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஆவியானவர் இறங்குறதை யோவான் பார்த்து சொல்லுகிறாரு, இவர்தான் மேசையா, இவர்தான் ரட்சகர். வேற எதற்காக ஏசாமி ஞானஸ்நானம் எடுத்தாரு? யோவானுக்கு பிதா கடவுள் கொடுத்திருக்கிற அந்த சாட்சி நிறைவேற வேண்டுமானால் இயேசு இந்த உலகத்தின் பாவங்கள் தன்மையில் சுமக்கப்பட்டவராக அங்கே ஞானஸ்நானம் எடுக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். மனம் திரும்புதலுக்காக யூதர்களோடு சேர்றார். அவரும் சேர்ந்து எல்லாருமாக தன்னை ஒரு பாவியாக மாற்றிக்கொள்கிறாரு. மனம் திரும்புகிற அதாவது பாவியாக பாவத்தை மன்னிப்புக்கு இருக்கிற ஞானஸ்நானம் எடுக்கிறதை போல நாம் காண்கிறோம். ஆனால் இது யோவானுக்கு கொடுத்த ஒரு அடையாளம். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எதற்காக நடக்கிறது, இது எதற்காக சொன்னாரு, இது எதற்காக செய்கிறார் என்பதை கொஞ்சம் வேதத்தை புரட்டி பார்த்து படித்து நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும், கருத்துக்கள் சொல்ல வேண்டும். ஒரு வார்த்தையை படித்து விட்டு அதுதான் உண்மை என்று இருந்து விடக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா அநேகர் உங்களை ஏமாற்றி விடுவார்கள்.
ஏன்னா இன்று கள்ள போதனைக்காரர்கள் இருக்கிறாங்க. ஓநாய்கள் ஆடு வேஷம் போட்டு வந்து உங்களை வஞ்சிப்பார்கள் என்று ஏசாமி சொல்லியிருக்கிறார் இந்த கடைசி நாட்களிலே. ஆகவே கிறிஸ்தவ விசுவாச ஓட்டத்திலே ஒரு தெளிவோடு வேதத்தை வாசிங்க, ஜெபிங்க, ஆவியானவர் இடப்படுங்க. கர்த்தர் உங்களுக்கு விளக்கத்தை கொடுத்து உங்களை பலப்படுத்தி உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இன்றைக்கு வாசித்து தியானிக்கிற பிள்ளைகளோடு இடைப்படுங்க. உன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இன்னும் இந்த வசனத்தில் இருக்கிற உண்மைகளை காண உதவி செய்யுங்க. ஆமாண்டவரே, அவங்க ஜெபங்களை கேட்டு பதில் கொடுத்து நாமத்தை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு, கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. டேக் கேர் அண்ட் காட் பிளஸ்.